பிஎஸ்என்எல் நியூவான ரீசார்ஜ் பிளான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ரீசார்ஜ் பிளான் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பார்த்தலாம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கான ரீசார்ஜ் பிளான் பிஎஸ்என்எல் சைலண்டாக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை பப்ளிக்காகவே கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பிளான் என்னென்னு பார்க்கலாம். இதையும் நான் ஜியோவையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். 225 அப்படிங்கிற ஒரு ரீசார்ஜ் பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ₹225. இந்த ₹225 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக கால் பண்ணிக்கலாம். டெய்லி 2.5 GB டேட்டா 30 டேஸ்க்கான வேலிடிட்டியோட கிடைக்குது. ரொம்பவே சூப்பரான பிளான். இதில் என்ன வகையான அட்வான்டேஜ்னா இதை மல்டிபிள் டைம்ஸ் கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஷேட்ரா 3 டைம்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா செகண்ட் பெனிஃபிட் தேர்ட் பெனிஃபிட் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஒரே நேரங்கள் 2 ரீசார்ஜ் பிளான் எப்போவுமே ஆக்டிவேட் ஆகாது. ஜியோ மாதிரியே அந்த கன்சிடர் அந்த டைமிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். இந்த ரீசார்ஜ் பிளானில் என்ன பெனிஃபிட்டுங்கிறத தாண்டி நார்மலைஸ்டாக பார்க்கும்போது ஜியோ எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜியோவில் இதே பிளான் 28 நாள் வேலிடிட்டியோட உங்களுக்கு ₹349 அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளான் வரும். லிட்ரலி பார்த்தீங்கன்னா ₹350 பிளாட்ஃபார்ம் ஃபீ அதெல்லாம் போட்டாங்கனாலே கண்டிப்பாக இதை தாண்டிடும். லிட்ரலி ஜியோக்கும் பிஎஸ்என்எலுக்கும் எந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ₹25 வரைக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் வருது. ஜியோவை விட பார்த்தீங்கன்னா இவங்க ₹25 கம்மியாக தான் இந்த சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் ஜியோவில் இது வெறும் 28 நாளைக்கு மட்டும்தான். 30 நாள் அவங்க கேலண்டரில் இல்லை போல இருக்குது. 30 நாள் அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இவங்க லட்சணம் இருக்குது. சாரி, இதுதான் உண்மை. ஆனால் பிஎஸ்என்எல் அதே 30 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் ₹107. இந்த ₹107 ஆல்ரெடி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேஸை கம்மி பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. 25 நாள்னு இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால். அது திரும்பவும் பார்த்தீங்கன்னா 28 நாளைக்கு மாற்றிட்டாங்க. இதில் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 3 GB டேட்டா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 200 நிமிஷம் நீங்கள் பேசிக்க முடியும். முழுக்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரீசார்ஜ்னு சொல்ல முடியும். ₹107 அப்படிங்கிறது ரொம்பவே அஃபோர்டபுளானது. நீங்கள் செகண்டரி சிம்மாக யூஸ் பண்ணுறீங்க, கால் பேசுறதுக்கு மட்டும்தான். எப்பயாவது தான் கால் பேசுவேன், எப்பயாவது தான் இன்டர்நெட் பேசுவேன். ஆக்டிவில் எனக்கு சிம் இருந்தால் மட்டுமே போதுமானது. ஓடிபிக்காக தான் சில சிம்ஸை நான் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்என்எலுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு இந்த பிளான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய பேர்டுனா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஜஸ்ட் இந்த நியூவான ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்குள்ள ஒரு பெனிஃபிட்டான விஷயம் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ மேக் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.